சொந்தங்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த வீட்டினுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி எதிர்பார்ப்போடு நிறைய பேர் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுடைய ஆர்வம் வந்து புரியுது. ரைட், என்ன இதனுடைய அப்டேட், என்னென்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, எப்படியான ஸ்டேட்டஸில் இது இருக்குது, இந்த கட்டத்தை நாங்கள் உங்களோட சேர்ந்து காட்ட போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு கனவேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. வாங்க இப்போ டக்குண்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிய. ஸ்கேஃபோல்டிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. கீழுக்குள்ள லைன்கள், அதாவது கீழுக்குள்ள சைடு எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், அந்த பக்கத்துக்குள்ள சைடு எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், ஃபுல் கிரவுண்ட் ஃப்ளோ ஏரியாவினுடைய ஃபுல் அமைப்பும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். லே அவுட், உள்ளுக்கு வந்து லே அவுட்னு சொல்லி சொல்கிறேன். அந்த லே அவுட் எல்லாமே ஃபுல்லாக சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டின் என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. ரைட், கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய சகல விதமான லே அவுட் அமைப்பு வந்து டன். அப்படியே வாங்க வந்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடு வந்து நிறைய வீடுகள் நாங்கள் செய்திருப்போம். ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க வந்து டென்ஸ் பிளாக் கான்க்ரீட்டில் பிளாக்கில் முழுக்க கிரவுண்ட் ஃப்ளோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கான்க்ரீட் பிளாக்ஸில் இதை கொடுத்துருக்குறான். ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் பர்க்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட் வந்து கான்க்ரீட் பிளாக்ஸ். ரைட், பாருங்கள், இது வந்து ஒரு முன்னுக்கு ஒரு ரூம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னதை அப்படி சுற்றி வர எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. ரைட், நல்ல பெரிய ஒரு ரூம் உண்டு, அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பில். ரைட், அதே மாதிரி மேலுக்கு வந்து கதவுக்குரிய மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி அதுக்கு வந்து கான்க்ரீட் லெண்டில் வந்து வச்சுருப்போம். ரைட், அப்படியே நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம். ரைட், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து விசிட்டர்ஸ் அவங்களுக்குரிய ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த இது செய்திருக்கிறோம். அதுக்கு நல்ல ஒரு பிகரான ஒரு சைஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சைட் போல் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் பிளாக்ஸ் அகைன். பார்ட்டிஷன்ன்றதுக்கு கதையே இல்லை இந்த இடங்களில். ரைட், அதே மாதிரி இது வந்து இன்னொரு ரூம், மூன்றாவது ரூம். பாருங்கள், எல்லாமே ஸ்டீல் ஒர்க், டிம்பர் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இதுவும் வந்து எல்லா ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் பிளாக்ஸ். ரைட், நல்ல ஒரு விண்டோ அங்கால சைடில் வரப்போகுது. இந்த இதுகள் எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒர்க், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய லே அவுட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ரைட், துருவா போன லேண்டிங் லிவிங் ஏரியா, இது வந்து கிச்சன், இதுக்காலையும் போகலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தாலையும் வந்து நாங்கள் வரலாம். ரைட், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், சீலிங்குரிய ப்ரிப்பரேஷனுகள், நல்ல ஒரு மேசிவான ஒரு ஓப்பனிங், ஃபுல் கான்க்ரீட் பிளாக்ஸில் வந்து கொடுத்துருக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது, நல்ல ஹைட்டில் இருக்குது, நல்ல டெப்த்தில் இருக்குது. இங்கே இந்த ஸ்டீல் கனெக்ஷன்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எல்லாமே வந்து போல்ட் பண்ணி சரியான முறையில் அதை கொடுத்துருப்போம். டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறது முழுக்க ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எல்லாருமே வீடு கட்டுறது தான், எல்லா புத்தகம் கட்டுறது தான். ஆனால் டீட்டெயில் ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறது. ரைட், இதுதான் இந்த வீடு. உள் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாமே சொல்லிட்டாக இருந்தால்தான் மிச்ச வேலை எல்லாமே நல்லா வரும். அந்த மாதிரி வரும். நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ ஏரியா. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மிகப்பெரிய ஒரு கிச்சன். பாருங்கள், அப்படியே வாங்கி சுற்றி வரலாம். ரைட், மசிவான ஒரு ஏரியா, மசிவான ஒரு கிச்சன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய வேலை முடித்து, மேலுக்குரிய ஜாய்ஸுகள் எல்லாமே அடித்து முடித்து, செகண்ட் ஃப்ளோருக்குரிய ப்ரிப்பரேஷன் டன். அதுக்காகத்தான் ஸ்கஃபோல்டிங் வந்து நாங்கள் முழுதாக நாங்கள் போட்டாங்க. ரைட், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு கன்சர்வேட்டரி ஏரியான்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு கன்சர்வேட்டரியான சப்ஜெக்ட். நீங்கள் கன்சர்வேட்டரின்றோட நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இந்த ஹைட்டில் இது இருக்குண்டு. இதை வந்து கொஞ்சம் நாக் டவுன் பண்ணி ஒரு 600 இல்லை 700 சுற்றி வர வச்சு மேலே ஃபுல் கிளாஸோடு வந்து வரப்போகுது. இது வந்து லிவிங் ரூம் ஏரியா. பாருங்கள், எந்த பெரிய ஒரு பிரம்மாண்டம் உண்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குமில்ல பார்க்க. நல்ல ஹைட் இருக்கணும். ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு வாங்குகிற ஆக்களாக இருந்தாலும் சரி, வீடு செய்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களில் வீடு செய்ய போகிற ஆக்களாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும், நான் திரும்பியும் சொல்கிறேன், எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட் எடுங்க. வீட்டுக்குள்ளே என்ன சீலிங் ஹைட் இருக்குதோ அந்த சீலிங் ஹைட்டுக்கே வெளியில் கொண்டு வாங்க. அந்த சீலிங் ஹைட் இப்போ கூடுதலான வந்து பிச் ரூஃபை போட்டு ரெண்டு பக்கம் வந்து குறைவாக இருக்கும். மற்ற பக்கம் சுற்றி வரவும் வந்து நல்ல குறைவான சைஸில் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃப்ளட் ரூஃபை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 3 மீட்டர் மட்டும் போகலாம், அதுக்கு மேலேயும் செல்லலாம். மினிமம் நான் திருப்பியும் சொல்கிறேன்,
வீட்டுக்கு உள்ள சீலிங், வீட்டின் சீலிங்கும் வெளியால் நீங்கள் கட்டுற சீலிங்கும் வந்து ஒரே லெவலில் கொண்டு வாங்க. அது போச்சாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஹைட்டுக்கு கொண்டு வராமல் அதை பதிச்சோ இதோ செய்வீங்களாக இருந்தால் லைட்டிங் இஷ்யூ அது இன்னும் நிறைய பேர் சில சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து குறைச்சி காட்டுறதை நான் பார்த்துருக்குறேன். எங்களுக்கே ட்ராயிங் வந்திருக்குது. அதனால் மேக்ஸிமம் அதே ஹைட்டுக்கு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் வீடு பார்க்க பிரகாசமாக இருக்கும், சுவாத்தியமாக இருக்கும், நல்லாக இருக்கும், வடிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூவாகவும் இருக்கும். எவ்வளவு ஹைட் கூடுதோ, எவ்வளவு ஹைட் இருக்குதோ அதுக்கு தக்க அந்த வீட்டினுடைய பெறுமதியும் இருக்கும். கட்டாயம் 2.3 மீட்டர் 2.4 மீட்டர் இருக்குது. பட் அதை மேக்ஸிமம் உள் சீலிங் உள்ள மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலுக்கு நிற்கிறேன். ரைட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ரைட், ஃபுல்லாக எல்லாமே தாண்டி செகண்ட் ஃப்ளோருக்கு இது மட்டும் பெருகுது பாருங்க. அதாவது முன்னுக்கு இருந்து இந்த துண்டுகான டபுள் ஸ்டோரி வரப்போகுது. ரைட், இது இவ்வளோ தான் எக்ஸ்டென்ஷன். பின்னால் இது காண எக்ஸ்டென்ஷன் வருது, மேசிவாக இருக்க போது, வேறு லெவலில் இருக்க போது பாருங்கள். அடுத்த கட்டம் கான்க்ரீட் பிளாக்ஸ் அகெயின். ரைட், பார்ட்டிஷன்ன்றதுக்கு கதையே இல்லை. இதில் எங்களுடைய ட்ராயிங்ஸில் நிறைய ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கில் நாங்கள் நிறைய மேட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஒன்றை செய்யக்குள்ள அதை வடிவான முறையில், அமைப்பான முறையில், நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நாங்கள் சொல்லுவோம் குவாலிட்டியான மெட்டீரியல், குவாலிட்டியான ஒர்க், குவாலிட்டியான ஒர்க்கர்ஸ். இது மூன்றும் அமைந்து வந்தால்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி இருக்கும். அதைத்தான் நீங்கள் கண்ணூடாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே இந்த மாதிரியான ப்ரொஜெக்டுகள், இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகளை உங்களுக்கு குறைந்த கால பகுதிக்குள்ளே குறைந்த செலவில் அதிகூடிய தரத்தில் அமைத்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் எஸ்பி கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், we build it. தொடர்புகளுக்கு 075 08 64 78 64. ஓகே, இங்கே இந்த போல்வெளியில் அதையும் பாருங்கள், ஃபுல்லி இன்சுலேட்டட். அதே மாதிரி பின்னுக்கு வந்து டிம்பர்ன்ற ஜோய்ஸை பாருங்கள். ஜோய்ஸ் வந்து எல்லாமே C24 டிம்பர். 2 ஸ்கை விண்டோ வரப்போகுது. இதில் மிக 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 அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரைட், அதே மாதிரி அங்கால சைட் வோல் வந்து சைட்டுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். ரைட், இந்த சைட் வோல் எல்லாமே ஃபுல்லாக கட்டி எழுப்பி, அதே மாதிரி இது பின்னுக்குள்ளே ஸ்டீல், இந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் இருக்கேக்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டீலில் தான் அந்த பக்கத்து வோல் வந்து அப்படியே வந்து போகுது. அந்த கோனர்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போலுகள் வந்து கட்டி ரெடியாக கொண்டு இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து லொஃப்ட் வந்து வேறு, அது வேறு லெவல். பட் ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லி டென்ஸ் பிளாக், கான்க்ரீட் டென்ஸ் பிளாக்கில் ஃபுல்லி நல்ல ஒரு தரமான மெட்டீரியலோட, தரமான ஸ்கில் ஒர்க்ஸோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்களும் வீடு செய்ய விரும்பினீங்கன்னா இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இப்போ நான் நிற்கிற ஏரியா பாருங்கள், ஃபுல்லாக கீழே ஃப்ளோ பை ஃப்ளோராக செய்கிறோம். இந்த வீட்டை வந்து நாங்கள் முன்பக்க போல மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே செய்திருப்போம். பார்க்க மிக பெரிய ஒரு பரந்த ஒரு பிரதேசமாக வரப்போகுது. மிக பெரிய ஒரு பரந்த ஒரு நல்ல ஒரு ரூமாக வந்து வரப்போகுது. இது அதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் வந்து ஃபுல்லாக ஸ்கஃபோல்டிங் போட்டாச்சு. மேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கஃபோல்டிங் எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. மேலுக்கு இன்னும் மூடையிலேண்டு ஏனெண்டா இதெல்லாம் வச்சு அடுத்த ஃப்ளோருக்குரிய ஸ்டீல் ஒர்க்குகள் வந்து வர வேணும், லொஃப்ட்டுக்குரிய ஸ்டீல். ஸோ அந்த ஸ்டீல் ஒர்க்குகள் எல்லாம் வச்சா பிறகு தான் நாங்கள் மேலே எல்லாமே ஃபுல்லாக மூடி கட்டி செய்ய வேணும். நல்ல ஒரு காலனியில் எங்குமே தடையின்றி எல்லாமே எங்களுக்கு அமைந்து வருகிறது. இது அவர்களுடைய ராசியோ என்னவோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை வந்து இனியில் நல்ல ஒரு அமைப்பாக மிக குறைந்த காலத்துக்குள்ளே துல்லியமான முறையில் வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதே மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும் இனி வரும் காணொலிகள். அதனால் ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம். பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP Consultancy Limited. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போன்ற அனைத்தையும் ஒரே நிறுவனத்தில் பூர்த்தி செய்வதுடன் பிரித்தானிய சட்டத்திற்கேற்ப ஆர்க்கிடெக்சரல் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை செய்கின்றார்கள். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 07508647864